முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதை துதிப்பதை மிகுந்த பெரிய பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த 1 மணி நேரம் கர்த்தரை நல்லா ஆராதிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார். தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் இரட்சகர், அவர் வெற்றி வேந்தராயிருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு மீட்பை தருகிற தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்கு வெற்றியையும் தருகிற ஆண்டவர். அவரை சேர்ந்து பாடி கனப்படுத்துங்க. ஓசன்னா ஓசனா என்று சொல்லி பாடி கனப்படுத்துங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராய்த்து மகிமைப்படுத்தலாமா? பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, வல்லமை உடையவரே, வான்புவி உந்தன் மகிமையா நிறைந்தனவே. பரிசுத்தர் பரிசுத்தர் இயேசுவே, வல்லமையுடையவரே, வான்புவி உந்தன் மகிமையால் நிறைந்தனவே. ஓசனா சொல்லுமா, ஓசனா வானில் ஓசனா, ஓசனா என்று சொல்வோம். சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். வானில் ஓசனா, ஓசனா, கர்த்தர் செய்த நன்மைக்காய், கர்த்தர் செய்த நன்மைக்காய் எண்ணத்தை செலுத்திடுவோம். ரட்சிப்பின் காத்திரம் எடுத்து நாம் தொழுதிடுவோம். கர்த்தர் செய்த நன்மைக்காய் எண்ணத்தை செலுத்திடுவோம். ரட்சிப்பின் பாத்தி எடுத்து நாம் தொழுதிடுவோம். ஓசன்னா எல்லாம் சேர்ந்து இணைந்து சொல்வோம். வானில் ஓசன்னா, ஓசனா, ஓசனா, முடிதெல்லாம் அப்படி குறுத்தொலை எடுத்து எல்லாம் சத்திய சொல்லுவோமா? இயேசுவே, வானில் ஓசனா, ஒரு விசை கூட சொல்லுவோமா? ஓசனா,
மகிமை. எஸ், அவரது மகிமை அடைந்திட தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவர். சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் பெரியவர், அவரது மகிமை, அவரது மகிமை அடைந்திட தொழுதிடும். அப்படியெல்லாம் சேர்ந்து எனக்கு உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி அசைத்து சேர்ந்து 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 சொல்லுவோம். வாது ஓ இயேசுவே, ஆழத்துக்கு சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். வானில் ஓசனா, சேர்ந்து 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 ஓசனா. அன்பு இருக்க முடியவன், அன்பு உருக்கம் உடையவர், ஆனால் நிறைந்தவரே, அவரது அன்பை அடைந்திட தொழுதிடுவோம். சொல்லுமா? அன்பு உருக்கமுடையவர், அன்பால் நிறைந்தவரே, அவரது அன்பை அடைந்திட தொழுதிடுவோம். எல்லாம் சேர்ந்து பாடணும். பாடுங்க பாப்போம். மைக்கேல் தூதரலாம் நல்ல கையை உயர்த்தி அசைத்து நீங்களாம் வாய் தந்து பாடணும். எஸ், சத்தத்தை உயர்த்தி வானில் ஓசனா. முழங்கால் முடங்கிடுமே. சொல்லுமா? காத்தாதி காத்த இயேசுவை உயர்த்திடுவோம். நாவுகள் உம்மை துதித்திடும், முழங்கால் முடங்கிடுமே. ஓலோ காத்தாதி காத்த இயேசுவை உயர்த்திடுவோம். எல்லாம் சேர்ந்து இணைந்து மாத்திர சொல்லுங்கப்பா. ஓசனா, எல்லாம் சேர்ந்து பாடணும். ஆமே. ஓசனா ஓசனா ஓசனா. Amen, 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 amen. Hosanna. Vanil, 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 vanil. Hosanna என்று சொல்கிறோம். Hallelujah. ஒரு விசை கூட
மாறி சமஸ்த ஆசீர்வாதங்கள் நம்ம தடையா இருந்துடக்கூடாது. நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். தேவ பிரசன்னம் வரட்டும். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யட்டும். இன்றே ரட்சியோம். அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓசனா. கட்சிக்காரங்களா எத்தனை மணி நேரம் காத்திருக்காங்க? கொஞ்ச நேரம் நல்ல கை அசைத்து ஆமே ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். வானமலை சிங்காசனம் உயர பாதபடி. ஓ பெரிய தேவன் அவர். ஓ லார்ட். நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயம் கூட சேர்ந்து பாடுவோமா? ஓசனா ஓசா. சேர்ந்து 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 சொல்லுங்க. ஓசனா ஓசா. வானில் 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 ஓ வானில். Yes Lord. ஓசா ஓசனா ஓசனா. ஆமென். ஓசா வானில் 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 ஹல்லேலூயா. எஸ், இவ்வளவு நேரம் நல்ல விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, நித்திய பேர்மம் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலருக்கும் நடக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம், ஒரு போதகன், ஒரு மெய்ப்பனுடைய ஆவியோடு கூட என் தாப்பனார் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு எத்தனையோ பேர் நன்மை பெற்றிருக்கிறாங்க. உங்களுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய நித்திய பேர் இன்பம் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாய் தருவார். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. எஸ்ஏ தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11 வசனம். ஐசையா சாப்டர் 58 and verse 11. கர்த்தர் நித்தமும் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நித்தமும் நம்மை நடத்துகிறவர். ஆமென். ஒரு பாட்டு கூட பாடுவோம். நித்தமும் கிருபை தாங்குவதினாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். அது ஒரு பாட்டு இருக்கு. நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரில் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வா. சேர்ந்து சொல்வோம். போதுமே என் வாழ்விலே என்றென்றுமே. சொல்லுங்க. போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. போதுமே என் வாழ்விலே என்றென்றுமே. போதுமே உம் கிருபையே என் வாழ்விலே என்றென்றுமே. நித்த
நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். நித்தமும் கிருபை தாங்குவதாலே கர்த்தரின் தயவிலே வாழ்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துகிற ஆண்டவர். ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆண்டவர் பாதியில அல்ல உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. அக்கறை நோக்கி செல்லும் விசுவாசியே, அலைகளை பார்க்கையில் பய வேண்டாம், காற்றையும் கடலையும் அமர்த்தினாரே, காற்றிடும் கர்த்தர் உன் படகில் உண்டு. ஸ்தோத்திரம், ஆமேன். அவர் அக்கறை போகிற அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உங்க மேல நினைவா இருக்கிறார், உங்களை கரை சேர்க்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. பாதியில விட்டு நான் உனக்கு துணை செய்வேன் சொன்னவங்க நட்டாட்டில் விட்டாரையா ஒரு பழைய பாட்டு. நான் தான் உனக்கு துணை நிற்பேன் சொல்றவங்களாம் நட்டாட்டில் அவங்களை விட்டுற ஒரு நிலை காணப்படலாம். ஆனால் இந்த இயேசு ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் சங்கீதம் 58:11 சொல்லப்பட்டு கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். பொதுவாக பிறந்த நாள் காண்கிறவர்களுக்கு நம்ம அதான் சொல்லுவோம், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். ஒரு தடவை ஒரு பாஸ்டர் எனக்கா ஜெபம் சொன்னார், ஆண்டவரே இந்த ஆண்டிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இவரை வழி நடத்தும். கேட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. நான் சிலருக்கு அப்படி ஜெபம் சொன்னேன், ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் வழி நடத்தும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை. அது ஸ்தோத்திரம், நீங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து தான் போவீங்க. செழிப்பாண்டத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த ஏசாயா 58:11 எல்லா இடங்களையும் சொல்லப்படுற கல்யாண வீடுனா அதான் சொல்லுவாங்க. நீங்கள் வசனம் போட்டு பேக் பண்ணி கொடுக்குறீங்க, என்ன கொடுப்பீங்க? இந்த வசனம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். நிறைய வீடுகளில் மேக்சிமம் 70% வீடுகளில் என்ன இருக்கணும்? இந்த வசனம் நீங்கள் வாங்கினதா இருக்கும் அல்லது யாராவது உங்களுக்கு கொடுத்ததா இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் நீ இருப்பாய். அப்போ முதலாவதாக கர்த்தர் நித்தம் நடத்துவார்னா நம்பர் 1 தொடர்ச்சியான வழி நடத்தல் இருக்கும். தொடர்ச்சியான ஒரு வழி நடத்துதல். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவர் 108 மட்டும் இல்லை, 24x7. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவை இருக்க நேரத்தில் மட்டும் வந்து நிற்கிற ஒரு ஸ்தோத்திரம் என்னது நிலை அல்ல சங்க. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லுவாங்க. 108 மத்தேயு 10:8. நீங்கள் அது 10:8 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஆந்திராவில் இருந்த என்னது விஜயசேகர் ரெட்டி அவர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்திய தேசத்தில் 108 ஸ்கீமை கொண்டது யார்? என்னது? ஆந்திரா முதலமைச்சர் தான் கொண்டார் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு அதை பார்த்து தான் நம்ம கலைஞர் கொண்டார். அப்போ அவருக்கு ஆதாரம் 108 ஏன் பேர் வந்துச்சுன்னா, நீங்கள் மத்தேயு 10:8 என்னாச்சு உங்களுக்கு கொஞ்சம் எழுப்புதல் வர கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது? வியாதிஸ்தர்கள் மேல் வியாதி உள்ளவரை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள். இதுதான் மொதல் தடவை 108 பற்றி எனக்கு தெரியும் சொல்கிற மட்டும் கை தூங்க பார்ப்போம். நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்தீங்க, பக்குன்னு. இதுதான் 108 ரகசியம். மத்தேயு 10:8 தான். இது தெரிஞ்சால் உடனே 109 மாற்றிடக்கூடாது. அது 110 மாற்றிடக்கூடாது. நிறைய ஆட்சியில் மாறும்பொழுது அதான் நடக்கு. பேர் பலகைகள் மாற்றுறது பரவாயில்ல. இந்த தடவை போன தெரியாது, இந்த இருந்த கவர்மெண்ட்டு பல திட்டங்கள் பேரெல்லாம் மாற்றலை. எல்லாம் வந்த உடனே அந்த ஜெயலலிதா பேரில் இருக்கலாம் மாற்றி கலைஞராக வரும். கலைஞர் அவங்க மாறி வந்தோடனே இவர் பேரெல்லாம் மாறி கர்த்தருடைய பெரிய கிருபை இந்த பேர் மாற்றம் படலாம் நின்று போச்சு. நல்லா கவனிங்க தேவ ஜனங்களை, நல்லா கவனிங்க. அப்போ பாருங்கள், ரீசன்ட் ஏன்னா ஆண்டவர் அல்ல ஏதோ அவசர காலத்துக்கு மட்டும் வந்து உதவி செய்கிற தேவன் அல்ல, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் எப்பயுமே அவரை பயன்படுத்தலாம். நிறைய நேரத்தில் படிக்கிற பிள்ளைகள் எப்போ அவரை பயன்படுத்துவாங்க? பரிசு காலங்களில் மட்டும் பயன்படுத்துவாங்க. ஆண்டவரே மனம் போல் வாழ்ந்தேனப்பா, மன்னிங்கப்பா, ஜெபம் இல்லை, வேதத்தை வாசிக்கலை, அனைத்து வரல, ஒன்றும் செய்யலை, வயிற்றுலாம் புளியை கரைக்கிறது, அது பாஸ் ஆகடா பாஸ் ஆக மாட்டேனா, வீட்டிலலாம் எதிர்பார்க்குறாங்க நல்ல மார்க் எடுப்பேனா எடுக்க மாட்டேனா, எப்படியாவது ஆண்டவரே இந்த எக்ஸாம்லாம் முடித்தோடனே புழு வேதாமத்தை ஒருத்தர் வாசி முடிச்சிடப்பா, ஆண்டவரே சர்ச்சு பாசிட்டிவ் பேரில் வந்துடுவேன், காலையிலையும் ஆராதிப்பேன் மாலையிலையும் ஆராதிப்பேன். அதுக்கப்புறம் முடித்த உடனே மச்சி குச்சி எல்லாம் உங்களை கூப்பிடும்போது அப்படி பறந்து ஓடிடுவீங்க.
நல்லா கவனிங்க சொன்னேன். அப்படிதான் நமக்கு எல்லாம் தேவையானது ஆண்டவரே உதவி செய்யும் இல்லைங்க. என்றைக்குமே கான்ஸ்டண்ட்டாக அவரோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் இந்த சிக்கலே நம்ம லைஃப்பில் வராது. கரங்களை வைத்து அழைச்சவங்க பார்ப்போம். தொடர்ச்சியாக கர்த்தர் வழி நடத்துறதுக்கு தேவையான எல்லா ஸ்திதியும் அவர்கிட்ட இருக்குது. ஆமென். நீங்கள் ஒன்று சொன்னோன்னே வெயிட் மகனே ஆயத்தப்படுத்தி தர்றேன்னு சொல்கிற தேவன் அல்ல. உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் தருகிறதற்கு அவர் தயை பெருத்த ஒரு ஆண்டவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. எந்த சிச்சுவேஷன் நல்லா இருக்கிற டைமும் கூட இருப்பார். நீங்கள் பல சவால்களை சந்திக்கும் பொழுதும் கூட இருப்பார். அதான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். சொல்லுங்க அல்லேலூயா. அது சோத்திரம். ஆமென். நல்லா இருக்க நேரத்தில் கூட இருப்பாங்க. சோத்திரம். இளைய குமாரன் அவன் கையில் நிறைய காசு இருந்த பொழுது நண்பர்லாம் கூட எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஆனால் நாளுக்கு நாள் எல்லாம் குறைந்து குறைந்து ஒரு நாள் ஒன்று இல்லாது போன டைமில் நடந்த விஷயம் அப்படின்னா எல்லாம் சிட்டா பறந்து போயிட்டான். ஒருத்தனும் கூட இல்லை. தனித்து விடப்பட்ட சிச்சுவேஷன். ஸ்தோத்திரம். சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஐயா மச்சி அன்னைக்கு நீ கொடுத்த இன்னைக்கு நான் கொடுக்குறேன்னு சொன்னவெல்லாம் ஓடிட்டான். ஒருத்தனும் இல்லை. ஆனால் பசியினால் சாகிறேனே. என் தாப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரருக்கு கூட 3 நேரம் நல்ல சாப்பாடு இருக்குதே. அது எங்கள் அப்பாட்ட போய் அப்பா மகனா இல்லை ஒரு வேலையாளில் ஒரு ஆளாக சேர்த்துக்கிடுங்க. அல்ல நான் அங்கே இருந்துக்கிறேன், நான் இப்போ எங்கள் தாப்பனாட்ட போய் ஒப்புரவாவின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணார் பாருங்க. பிரைசலார். அவர் போகும் பொழுதே அல்ல மகனுடைய வருகையை அவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறாரு, கட்டிப்பிடிக்கிறார், முத்தம் கொடுக்கிறார். அல்ல ஸ்தோத்திரம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நல்லா தெரியும். மீண்டும் மகனாக கர்த்தர் மாற்றினார் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் என்கிற மறந்துடாதீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவர் ஓய்வெடுப்பதில்லை. அவருக்கு ரெஸ்டே கிடையாது. சங்கீதம் 121 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான பாட்டு. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானமும் பூமி படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கு அடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. மாலைகள் பெயர்ந்தாக கண்டிடினும் நிலை மாறி புவியா கண்டிடினும். மாலைகள் பெயர்ந்தாக கண்டிடினும் மாறிடுமோ அவர் கிருபை நானும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை நானும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் என் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தேவனுடைய ஆலயத்துக்கு போவாங்க. அவங்க காடுகள் மலைகளெல்லாம் கடந்து போகணும், இரவு பகலெல்லாம் கடந்து போகணும். அப்படி இருக்கும் பொழுது அவங்க பாடுற பாட்டு தான் என்னது, இந்த சங்கீதம் 121 பாட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை இருக்குது. அது நம்முடைய ஆண்டவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்ல சோத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் எப்படியா உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆங்கிலத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஸ்லம்பர் நெய்தர் ஸ்லம்பர் நார் ஸ்லீப். இந்த ஸ்லம்பர் அப்படிங்கிற அது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ப்ரீஃப் ஸ்லீப், ஒரு குருவி தூக்கம், நாப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நீங்கள் படிக்கிற காலங்கள் நான் பார்த்துருக்கேன், பைபிள் காலேஜ் படிக்கும்போது சிலர் இருப்பாங்க. ஒரு சீக்கிய தம்பி இருந்தார் என் கூட. அவர் என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு முடித்தோடனே எங்களுக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் கிளாஸ் இருக்கும். முடித்தோடனே அங்கே லன்ச் பிரேக் இருக்கும். அவர் டக்குன்னு சாப்பிட்டு வந்துட்டு என்ன செய்வார், குட்டியாக ஒரு 20 மினிட்ஸ் தூங்கிட்டு
2 o'clock லைப்ரரி இருக்கும், சரியா? அப்புறம் அங்கே போயிடுவேன். நம்மலாம் தூங்கினா அடுத்த நாள் காலையில் எழும்ப மாட்டோம், சாயந்தரம் தான் எழும்புவோம், அப்படி இருக்கும், சரியா? ஆனால் அந்த குருவி தூக்கம் டக்குன்னு தூங்கினா கொஞ்சம் நீங்கள் செல்லுறாங்க பாருங்கள். நான் ஒரு மணி நேரம் தூங்கணும்னு நினச்சிட்டு பிளான் பண்ணியிருப்பேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு கால் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி ஆயிரும்? 2 மணி நேரம் தூங்குற அளவுக்கு ஒரு பிரிஸ்காக மாறிடுவோம். டக்குன்னு ஒரு நார்மல் ஸ்பாட்டியும் எழுப்புறது தான் பிரச்சனை. எழுப்பிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்ன வைங்களேன், ரைட்டா பிரிஸ்காக நம்ம வேலை செய்ய. அப்போ ஆண்டவரை குறித்து சொல்லும்பொழுது ஒரு குட்டி தூக்கம் போட்டார். எத்தனை இடங்களில் வாட்ச்மேன் தூங்கிடுறாங்க, அப்படி தானே? இங்கே நம்ம வாட்ச்மேன்லாம் தூங்குறதுக்கே விட்டுறோம், நீங்கள்ப்பா தூங்கிறப்பா. ஆனால் இருந்தால் ஏன்னா ஆண்டவர் பார்த்துக்குவார் சில என்னது அது ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் தான் பாதுகாக்கிற ஆண்டவர். மேன் ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம தூங்க விட்டுருவோம், தூங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களும் தூங்க மாட்டாங்க. அப்படி இப்படி இப்போ தூங்குறதுக்கே அந்த தம்பி தூங்குறதுக்கே 1 மணி 2 மணி ஆயிரும். அப்புறம் தூங்குவார். ஸோ எல்லாம் ஷிஃப்ட் அப்புறம் காலையில் தான் 4-5 மணிக்கு எழுந்திரிச்சிடும். இப்படி தான் இருக்கும். நல்லா கவனிங்க தேவச்சனம். ஒரு சின்ன தூக்கம், நாட் ஸ்லம்பர், நெய்தர் ஸ்லம்பர் நாட் ஸ்லீப், பிரீஃப் ஸ்லீப் ஆர் சவுண்ட் ஸ்லீப்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா குட்டி தூக்கம் போடுறது கிடையாது. சோத்திரம். நல்ல கும்பகரணமாய் தூங்குறதும் கிடையாது. என்னது கும்பகர்ணன்னு சொல்ல கண்டுபிடிச்ச நம்ம ஒரு காலத்தில் படிச்சிருப்போம் ஸ்கூலில். என்னது அவன் எப்படியா செமையாக தூங்குவான், தூங்கிக்கிட்டே இருப்பான், தூங்கு மூஞ்சி அப்படின்னு. அப்படி நம்ம ஆண்டு இருக்கு விழிப்பாக இருக்கிறோம். நீங்கள் இந்த ஸ்லம்பர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா சிறு தூக்கம், அரை உறக்கம், சிற்றுறக்கம், அப்புறம் கண் அயர்தல், இதெல்லாம் அப்படி அப்படி இல்லை. அது கண்ணுக்குள்ளே எண்ணெய் வைத்து கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்வாராம், காத்துக்கிடுவாராம். எப்படியா? என்னது கண்ணுக்குள்ளே நம்ம வச்சு. ஆமாம், கண்ணுக்குள்ளே எண்ணெய் வைத்து கடைசி வரைக்கும். சொல்லுங்க, கண்ணுக்குள்ளே எண்ணெய் வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம். சொல்லுங்க, இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசு தான். என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வாரிந்து கொண்டார். சொல்லுங்க, என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வாரிந்து. நல்ல கரலை தட்டி, கண்ணுக்குள்ளே கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே கடைசி வரைக்கும் சேர்ந்து சேர்ந்து. இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசு தான் எனக்கு. ஆமென். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசு தான் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தொடர்ச்சியான ஒரு வழி நடத்தல் பாருங்க. குட்டி தூக்கம் கூட இல்லை, அலிஸ்தோத்திரம். டீப் ஸ்லீப்பும் கிடையாது. ஆமென். நெய்தர் ஸ்லம்பர் நாட் ஸ்லீப், என்ன கிடையாது. உங்களை அப்படியே கண்ணை திறந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிற தொடர்ச்சியான ஒரு வழி நடத்தல். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 58 அதிகாரம் 11 நீங்க வாசித்து பாருங்க. முதலாவது சொன்னேன், தொடர்ச்சியா கர்த்தர் நித்தம் உன்னை வட. இந்த கண்ணை மூடிட்டு நீங்க நம்பலாம், கர்த்தர் தொடர்ச்சியாக அவன் நம்ம வழி நடத்துகிறவர். கண்ணை மூடிட்டு நீங்கள் கான்ஃபிடன்ஸ், நீ என்னை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கும் பொழுது நீங்கள் காண்டவருக்கு அதிகாலை என்னை தொடர்ச்சியாக வழி நடத்துகிறவரே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அதுக்கு பாத்திரராக இருக்கிற ஆண்டவர். ரெண்டாவது நீங்கள் பார்க்கும் பொழுது தொய்வில்லாமல் நடத்துகிறவர். முதலாவது தொடர்ச்சியாக நடத்துகிறவர், தொய்வில்லாமல் நடத்துகிற ஆண்டவர். பாருங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸே அவர்கிட்ட கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். சிலர்லாம் இந்த ஈசி எக்கோ, ஏன்னா ஈசிஜி தானே இருப்பீங்க, ஈசிஜி எடுத்து பார்க்குற நேரத்தில் என்ன இருக்குது, ஈசிஜி தானே, அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போகும். கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களை அடுத்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டுருவாங்க. பார்க்கணும், என்ன தான் பிரச்சனை, எக்கோ எடுத்து பார்ப்பாங்க, எல்லாம் அடுத்த ஸ்டெப். சிலருக்கு அப்படி அழகாக அப்படி போகும் பாருங்கள். ஆண்டவுடைய ஸ்தோத்திரம். அந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக. ஆமீன். எல்லா காலத்திலும் ஒரு தொய்வில்லாமல் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ரெண்டாவது, அவர் மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும். அவர் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, மகா வறட்சியான காலம்,
எந்த காலத்திலும் போஷிப்பை கட்டளையிடுகிற ஆண்டவர். அன்னைக்கு எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அல்ல சோத சாரிபாத் ஊர் விதவில வீட்டில் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார்னு சொல்லி பஞ்சகால தீர் மட்டும் அல்ல அப்பம் அல்ல குறைந்து போகல, எண்ணெய் குறைந்து போகலன்னு சொல்லி பார்க்கிறோம். அதிசயமாய் அற்புதமாய் நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே அவர் பிரயாணமாக இருக்கும் பொழுது ஒரு குறைவில்லாமல் நேர்த்தியாய் ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொடுத்து போஷித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் அடுத்த நாளுக்கு சேர்த்து கொடுத்ததை கொடுத்து பார்க்கிறோம். உங்க மேல கரிசனையா இருக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். மகாவறட்சியான காலங்களிலும் கர்த்தர் உங்களை நடத்துகிற ஆண்டவர். இந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கு வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மத்திலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை ஆலோசனை கொடுக்கிற இதே சந்திரன் பிரதர் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காலங்களில் நல்ல பிஸ்னஸ் அவருக்கு நடந்திருக்கு. கொரோனா காலங்களில் எல்லாம் மூடப்பட்ட நிலையில் அந்த கொரோனா காலங்களில் இவருக்கு நல்ல பிஸ்னஸ் நடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. மற்றவங்களுக்கு மூடப்பட்ட நிலையில் இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற ஆண்டவர். அவர் என்ன செய்கிறாரு? மகா வறட்சியான காலங்களிலும் உங்களை நடத்துகிற ஆண்டவர். இன்னைக்கு பெரிய வறட்சினா ஆவிக்குரிய வறட்சி காணப்பட்டு எங்க பார்த்தாலும் விசுவாசம் இல்லாத காரியம், விசுவாசம் இல்லாத நிலை இருக்கிறது, பயபக்தி இல்லாத நிலையில் காணப்படுகிறது. பரிசுத்தத்தின் மேல் வாஞ்சி இல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தின் மேல் வாஞ்சி இல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்தில் நீங்களும் நான் இந்த சபையில் உட்கார்ந்து இன்னைக்கு கர்த்தரை ஆராதிப்பது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது ஒரு அவருடைய அன்புக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. கர்த்தர் நம்ம கைவிடலை அப்படிங்கிறத இதன் மூலமாக அறிந்துக்கிடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நன்மை நடக்கலை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கர்த்தர் என்ன கைவிட்டார் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருந்தாலே கர்த்தர் உங்களை கைவிடல்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மகாவறட்சியான காலம் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய். உங்கள் ரத்தமே சுரக்கிறது எங்கேருந்து தான் சுரக்குது? எலும்புக்குள்ளே இருந்தால் சுரக்குது. உங்கள் ரத்தம் உங்களுக்கு சுரக்குது எங்கேருந்து வருது? எலும்பு. அப்படி புஷ்டியும் பசியுமாய் வைக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களை ஆரோக்கியமாய் வைக்கிற ஆண்டவர் அவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, மகா வறட்சியான காலத்திலும் கூட ஒரு பாலைவன சோலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒயாசிஸ் அப்படிம்பாங்க. ஒயாசிஸ்ன்னு அவங்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பாலைவன சோலைன்னு அர்த்தம். ஒயாசிஸ்ன்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. அது ஸ்தோத்திரம். அர்த்தம் என்ன? பாலைவனம். பாலைவனமாக இன்னமே தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த பாலைவனத்தின் நடுவில் ஒயாசிஸ்னு ஒரு இடம் இருக்குமா, அங்கே இருக்க எல்லாமே இருக்கும். அதே போல் அல்லது உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரமான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த பாலைவனத்தில் ஒரு சோலையை கர்த்தர் உண்டு பண்ணுறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தர்ற ஒயாசிஸ்க்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பாலைவன சோலை. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலைவன சோலைன்னு ஒரு டெய்லி டிவோஷனல் புக் இருக்குன்னு பார்த்து, காலை தியானம் மாலை தியானம். பாலைவன நீரோடை, பாலை கரெக்டாக சொன்னாங்க, பாலைவன நீரோடைன்னு ஒரு புக்கு. பாஸ்டர் டெய்லி தூங்குறதுக்கு முன்னால் டிவோஷன் புக் வாசிக்கிறது அவங்க பழக்கம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் அவங்கள பார்க்கும் பொழுது, கடைசியாக சிக்கா இருக்கிற நேரத்தில் கேமரா வச்சுருந்தோம், பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நைட்டு அவங்க உட்காந்தே இருப்பாங்க. உட்காந்து டிவி கடை பார்த்துட்டு அப்புறம் பின்பதாக போய் நல்லா வாஷ்லாம் எடுத்துகிட்டு நல்லா பவுடர்லாம் போட்டு தான் தூங்குவாங்க. நல்லா பனியன்லாம் மாற்றி ஃப்ரெஷ்ஷாக தான் தூங்குவாங்க. அப்படி இருக்க மாதிரி இருக்க மாட்டேன். நல்லா நிறைய பனியன் மாற்றுவாங்க அவங்க. பனியன் அயன் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அதே காலத்தில் எல்லாம் என்னது போட்டு தூக்கி போட்டு எல்லாம் பவுடர்லாம் போட்டு வெள்ளை எடுத்து அப்புறம் உட்காந்து பைபிள் வாசித்து டிவோஷன் புக் வாசித்துட்டு சில சேரில் உட்காந்து ஜோம். அப்புறம் என்னது கட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ன செய்வாங்க? தூங்குவோம். தூங்குறது கொஞ்ச நேரம் அவங்களுக்கு லேட் ஆச்சுன்னா மொபைலில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க தேவன். அப்போ பாருங்கள், பாலைவன நீரூற்றுன்னு புக். பாலைவனத்தின் சோலையாக இருக்கிறார். நீ விசுவாசிங்க, ஆண்டவரே நீர் என் பாலைவன சோலை. எத்தனை பேர் அப்படி ஆராய்ச்சின்னு தெரியல. நல்லவரே, வல்லவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தரை ஆராய்ச்சிப்போம். எத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்க? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பாலைவன சோலையாக இருக்கிறவரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. பாலைவன சோலையாக இருக்கிறவரே. பிரைஸ் தி லார்ட். நல்ல புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சி எழுதி வச்சு நீங்கள் டெய்லி ஒரு கொஞ்ச நாள் சொல்லிகிட்டே இருங்க. அப்புறம் அது உங்கள் வாழ்க்கையில் அது அனுபவம். பாலைவன சோலை நீங்கப்பா. ஆமென். நீர் உறங்குறதும் இல்லை, நீர் தூங்குறதும் இல்லை, இஸ்ரவேலை காப்புகிறவர் நீர் அல்லவோ அப்படின்னு சொல்லி பாருங்க. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்குது பாருங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு நாளும் தொய்ந்து போவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா.
கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடாமல் வழி நடத்த வல்லவராய். நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிந்ததை நான் பார்த்ததில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு இந்த தாமஸ் ராஜையா அவருடைய சின்ன ஒரு சாட்சி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அவர் சொன்னார், சோதரம் நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு நாள் ரொம்ப கஷ்டம், கடின பயங்கரமான தருத்திரம் எங்கள் குடும்பத்தில் இருந்துச்சு. நான் வேலை செஞ்சு தான் அதில் கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் அதில் சரியா நான் சாப்பிட வேண்டிய சிச்சுவேஷன் எனக்கு இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு, எங்கள் குடும்பமே சாப்பிட்டு நிலையில் இருந்துச்சு. ஆண்டவர் ஆனால் ஊழியத்துக்கு வா ஊழியத்துக்கு வா ஊழியத்துக்கு வா ஊழியத்துக்கு வான்னு என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது சோத்திரம், ஆனால் அந்த குடும்பம் நான் டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறேன். குடும்ப சிச்சுவேஷன் ஏன்னா நான் எனக்கு கிடைக்கிற கொஞ்சம் காசை வச்சு தான் என்னது ஆண்டவர் அது என் குடும்பத்தை வழி நடத்தத்தக்கதான கிருபை தந்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் நான் போகிறேன், வேலைக்கு போகும்பொழுது அந்த சோத்திரம் நான் போய் சொல்லிட போகிறேன், இனிமேல் வேலையை விட்டுற போகிறேன்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஏற்கனவே போர்டை போட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ட்டாங்க. நேராக வர்றார், வீட்டுக்கு வர்றார், கையில் காசு கிடையாது, ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷன் வரும்பொழுது வீட்டில் சொல்கிறாரு, அதில் வேலை போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போது இனிமேல் என்ன வேலையை போகிறதுக்கு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, ஆண்டவர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறார். அப்போ தான் உங்கள் அம்மா சொன்னாங்களாம், எப்பா பிள்ளையெல்லாம் பட்டினியாக இருக்கிறாங்க, பக்கத்தில் வீட்டில் ஏதாவது கடனை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அவருக்கு ஒரு மணி ஆர்டர் ஏதோ வருதுன்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னா சோத்திரம், பக்கத்து வீட்டில் முந்தி ஒருத்தர் இருந்திருக்கார், அவங்களுடைய சகோதரிமாரெலாம் அவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, வயசான ஆளுக்கு. அவர் அந்த நன்றி கடனாக என்ன செஞ்சுருக்காருன்னா, இவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்கிறாரு, கரெக்டாக எவ்வளோ ரூபா தேவையோ அது எம்மோவாக கிடைக்க பண்ணியிருக்கிறார். கரங்களை தலைச்சங்க பார்ப்போம், சொல்லுங்க அல்லேலூயா. அப்புறம் சார் ஊழியத்துக்கு வந்துட்டார், விசுவாச வாழ்க்கை. உன் மனைவியும் அரசு வேலையில் இருக்கிறாங்க, வேலையை விட்டுட்டாங்க. இருக்கும் பொழுது இந்த உதவித்தொகை வச்சு தான் அவர் எல்லாவற்றையும் சமாளிச்சுட்டு இருந்திருக்கிறார். அலிஸ்தோத்திரம். அப்போ மாதத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்கும், அங்கே போய் பின்பு ஊழியர் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்பதாக ஒரு உதவித்தொகை கிடைக்கும், அதை வாங்கிட்டு வீட்டு வாடகைலாம் கொடுப்பார். அப்போது சோத்திரம் ஒரு நாள் ஊழியர் கூட்டத்துக்கு போகிறாரு, அவங்க சொல்கிறாங்க இப்போ தர்றதுக்கு எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அல்ல சோத்திரம் நேரம் வீட்டுக்கு வரும்பொழுது பக்கத்து வீட்டில் தான் ஓனர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த மாதிரி இல்லை சோத்திரம், என் கணவருக்கு இந்த தடவை இன்கம் டேக்ஸில் அது சம்பளமே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாத்தையும் டேக்ஸ் கட்ட வேண்டியாச்சு, அதனால் கொஞ்சம் வாடகை சீக்கிரம் தந்துடுவீங்களா அப்படின்னாங்க. என்னடா பெரிய சோதனை, வர கொடுக்கலான்னு நினச்சிட்டு வந்தா இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சூழ்நிலை சொல்கிறாங்க. திரும்ப நேரம் அங்கே சென்னைக்கு போகிறார். போயிட்டு என்ன இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தீங்களா, இல்லை நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், இந்த மாதிரி வாடகை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் அவர் சொன்னாராம், இனிமே நீங்கள் வாடகை எனக்கு தராதிங்க, கர்த்தர் என்னை நடத்துவார்ங்கிற விசுவாசத்தோடு சொல்லிட்டு போகிறது தான் வந்தேன் அப்படின்னு. வாங்கிட்டு போகிறது வரல. என்ன சோத்ரா, இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினச்சிருக்காரு, மாதந்தோறும் ஊழிய கூட்டத்துக்கு போவார், அங்கே வாங்கிட்டு எனக்கு தருவார். அப்போது அவர் கூட என்ன செய்கிறாரு, நான் ஒரு மனுஷனை சார்ந்திருக்கிறதா நினச்சிருக்காரு. இல்லை, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிற நபர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சொன்னாராம், என்ன சொல்கிறாரு, நான் இனிமே என்ன சொல்கிறேன், எனக்கு நீங்கள் உதவித்தொகை தராது. அவர் சொல்கிறாரு, நான் தீர்மானத்தை ஆண்டு முதல் சொல்கிறேன், இந்நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையை கர்த்தர் ஏற்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையை கர்த்தர் ஏற்படுத்தலை. கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை போஷிக்கிற ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுத்தாங்க. வீட்டு வாடகை 900 ரூபாய். இந்த 100 ரூபாய் வச்சு தான் எல்லாம் நம்ம சமாளிக்கணும். புது ஸ்பெஷல் ஸ்பீக்கரை கூடணும், அல்ல பிஎஸ் சிஸ்டமெல்லாம் வாடகைக்கு எடுக்கணும், எல்லாமே வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லா மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணணும். அவ்வளோதான். அப்படிப்பட்ட நெருக்கடியான்ஸ். அதுலேயும் அந்த சபையில் சின்ன ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால ஒரு சில மாதங்கள் அவங்க நிறுத்திட்டாங்க. அப்போது அலசோத்திரம் எப்பயுமே அப்பா அப்படி பெருசாக மற்ற சார்ந்திருந்த ஆண்டவர் தான் சார்ந்து இருக்கிறவங்க. அப்போ சொன்னாங்க, நீங்கள் என்ன அழைத்த ஆண்டவர், நிச்சயமாக எங்களை நீ வழி நடத்துவீங்க, ஒரு நாள் கைவிட மாட்டீங்க. அது கர்த்தர் கைவிடலை. சொல்லுங்க அல்லேலூயா. நாங்கள் அதுக்கு பெரிய ஒரு சாட்சியா இருக்கிறோம். கர்த்தர் கைவிடல. கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் வழி நடத்தினார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். நான் சொல்றேன், நீங்க தோய்ந்து போவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷர் நம்புறதை விட்டுட்டு கர்த்தரை நம்புங்க, ஸ்ட்ராங்கா நம்புங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சங்கீதம் 62 வாசித்தோம், நான் நம்புகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொட்டு சொல்லுங்க, நீங்க நம்புறது அவரால வரும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை ஒரு நாள் கைவிடுற தேவன் அல்ல, எல்லா காலங்களிலும் போஷிப்பே கட்டளை. எத்தனையோ ஊழியக்காரர் சொன்னாங்க, கொரோனா காலங்களில் தான் நல்லாவே சாப்பிட்டோம்,
மற்றொரு கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய குடும்பத்தார் கூட சொன்னாங்க, அந்த கொரோனா காலங்களில் தான் நாங்கள் நல்லா நிறைய வெரைட்டியான சாப்பாடுலாம் சாப்பிட கற்றுருக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துகிறான். கொரோனாவு காலத்திலே வழி நடத்தினவர் அல்ல எப்போ உங்களை வழி நடத்த மாட்டாரா? நிச்சயமாக உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நடத்தல் அற்புதமாக ஆச்சரியமாக இருக்குது. அதான் ஒரு பாட்டு சொல்லுது, துதித்து பாடிட பாத்திரமே அற்புதமே அவர் வழி நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லேலூயா. தூதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, தூதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. சொல்லுங்க, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மாத்தியில் பாடின பாட்டுமே மிக பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். எப்படி? தொடர்ச்சியான வழி நடத்துதல். இரண்டாவதாக தொய்வில்லாமல் நடத்துகிறார், தொடர்ச்சியாக நடத்துகிறவர், தொய்வில்லாமல் நடத்துகிறார். மூன்றாவது கடைசியாக இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தோரணமாக மாற்றி உங்களை வழி நடத்தும். தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? தோரணம் என்னது? அலங்காரம். அலங்காரம். நல்லா பாருங்க, இவங்க பாருங்க, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீர். இந்த வசனத்தை கடந்த நாட்களை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு இன்சைட் கிடச்சி, ரொம்ப சந்தோஷம். அது உங்கள் வாழ்க்கை ஒரு காலத்தில் காடாக இருந்துச்சு, இப்போ தோட்டமாக மாறி இருக்கு. சொல்லுங்கள் அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் காடாக இருந்தீங்க, இப்போ தோட்டமாக மாறி. காட்டுக்கும் தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? காட்டுக்கும் தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? காட்டில் மரம்லாம் என்ன இருக்கும்? தாறுமாறாக இருக்கும், நினச்ச இடத்துல வளரும். சரி, எங்கேயா ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பார்த்துருக்கீங்க? இல்லை, இங்கே ஒரு மரம் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். போனால் ஒரு நீட்டாக இருக்காது. ஆனால் தோட்டத்தை போய் பாருங்கள், போனீங்கன்னா பாம் ட்ரீயாக வரிசையாக வச்சுருப்பாங்க. சில இடங்களில் பாருங்கள், போனீங்க அப்படின்னா என்னது, அது ஸ்னேக் பிளான்ட் அப்படியே வரிசையாக வச்சுருப்பாங்க. சில இடங்கள் போல் ஸ்பைடர் பிளான்ட் அப்படி அழகாக வச்சுருப்பாங்க. நிறைய நேரங்களில் ஹோட்டல் போகிற நேரத்தில் இந்த செடிகளை தான் ரொம்ப ரசிப்பேன். ரைட்டா? லான் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் காட்டில் பார்த்தீங்கன்னா என்னது, ஒன்று ஹைட்டாக வளர்ந்துருக்கும், ஒன்று ஷார்ட்டாக வளர்ந்துருக்கும், கசப்புசன் இருக்கும், இலெல்லாம் விழுந்திருக்கும். ஆனால் எதையாவது தோட்டத்தில் போய் பாருங்கள், ஒரு ஹோட்டலுடைய முகப்பில் போய் பாருங்கள், என்ன இருக்கும்? ஒரு தூசி ஏதாவது கிடக்குமா? இலைகள் க்ளீனாக இருக்கும். அடுத்தது என்னது, நமக்கு முடி வெட்டுற மாதிரி என்ன செய்திருப்பாங்க, அதெல்லாம் கட் பண்ணி பார்த்துங்க, ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிப்போம். அதுதான் தோட்டம். ஒரு காலத்தில் தாறுமாறாக தான் இருந்தீங்க, தாறுமாறு தக்காளி சோறுன மாதிரி உங்கள் லைஃப் அப்படி தான் இருந்துச்சு. ரைட்டா? குண்டாக்கா மண்டாக்கா தான் இருந்து லைஃப். ஆனால் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீருற்றை போல் இருப்பானா. கர்த்தர் என்ன செய்யற, உங்கள் வாழ்க்கையை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. கரங்களை சொல்லுங்க அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விதைக்கிறாங்க நெல்லை, அது தாறுமாறாக தான் வளருது. பிறகு என்ன செய்கிறாங்க, அதை பிடிங்கி எடுத்து என்ன செய்கிறாங்க, நேராக நட்டுறாங்க. அது பிறகு நீங்கள் வயலை பார்க்குறது எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. சொல்லுங்கள் அல்லேலூயா. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு அலங்கோலமாக தான் இருந்துச்சுயா, ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை, உங்களுக்கே பிடிக்கல, சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்கல, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான். அதை உங்களை தோரணமாய் கர்த்தர் மாற்றார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த தோட்டத்துக்குள்ளே போனோன்னே நமக்கு அப்படியே ரம்மியமாக இருக்குது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் சில இடங்கள் போகும்போது அப்படியே கலத்தி இங்கே கொண்டு இந்த செடியெல்லாம் அங்கே வச்சிடலாமா அப்படிங்கிற ஐடியா தான் வரும். அவ்வளோ அழகா. சிலர் பாருங்கள், உச்சி வெயிலில் இருக்கிற ரைட்டா பெட்ரோல் பல்கில் கூட எப்படி வச்சுருப்பாங்க, செடிகளை அழகாக வச்சுருப்பாங்க. ரெகுலராக மருந்தெல்லாம் போட்டு, அது நல்ல முழிப்பாக இருக்கிறதுக்குனே மருந்துகள் இருக்குது போட்டு, பச்சை பசை. நான் யோசித்து பார்ப்பேன், காஞ்சி கருவாடாக இருக்க வேண்டிய இடம், அவ்வளோ உச்சி வெயில்,
அவ்வளோ உச்சி வெயில் எப்படி இருக்கு, பாலைவன ஜாலியாக ஒயாசிஸாக இருக்குது பாருங்க. அப்படி பச்சை பசேன்னு அழகா ஆர்கனைஸ்டாக. நல்ல கவனிங்க தேவச்சனங்களே, ஒரு தோட்டம் அப்படிங்கிறது ஒழுங்குக்கு அடையாளம், அழகுக்கு அடையாளம், அது கனிகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காய் மாற்றுகிறவர், அழகாய் மாற்றுகிறவர், கனி நிறைந்ததாய் மாற்றுகிறவர். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி மாற்றுகிற ஆண்டவர், ஸ்தோத்திரம். குழப்பமான லைஃப்ல இருந்து ஒரு பண்பட்ட தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றுகிற ஆண்டவர். பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அல்லது நீர் பாய்ச்சல். நீர் எப்படின்னா பாய்ச்சலான தோட்டத்தை போலும் எப்படி இருப்பார், வற்றாத நீருற்றை போல் இருப்பார். என்ன சொல்ல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல். அவன் பார்க்கும் பொழுதே செழிப்பு. எங்கே பார்த்தா நல்லா தண்ணிகளை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, சில ஊர்களுக்கு போகும்பொழுது வாழைத்தோப்பை பார்க்குற நேரத்தில் அழகாக இருக்கும். நான் சென்னையில் விஆர் மாலுக்கு போயிருக்கும் பொழுது தான் அதில் பார்த்தேன். அது ஒரு சைடில் ஃபுல்லாக வாழை மரமாக வச்சுருந்தாங்க. பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். அதை ஃபாலோ பண்ணி தான் இங்கே வச்சேன். சார் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டு, அது எல்லாம் சீசன்லாம் முடிஞ்சு இப்போ திரும்ப ரீயாக வளர்ந்துட்டுருக்கு. டெய்லி எதுக்கு தண்ணி ஊற்றுறாங்களோ நான் சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயந்தரம் நைட் 3 நேரம் தண்ணி ஊற்றுறாங்க. என்ன நல்ல நேரம், அழகாக பார்க்குறதுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. முந்தி ஒரு தோட்டக்காரர் சொன்னார், வாழை மற்ற எல்லாத்தையும் வாழ விடாது. அப்படி பார்த்தா எதுவுமே வாழ விடாது. வேப்ப மரம் மற்றது வாழ விட்டுருவீங்கன்னு நினைக்கிங்களா, வாழ விடாது. நிழலே செடிகளுக்கு கேடு தான் தெரியுமா. வெயில் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு வெயில் படணும். அப்போ பாருங்கள், இந்த வாழை மரம் நல்ல ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கு பாருங்கள். எப்பயும் பாருங்கள், வெட்ட என்ன செஞ்சு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்னது, எனக்கு நல்ல வாழை குழலாம் வருது பாருங்கள். இருக்கிறதுலையே ரொம்ப கட் பண்ணப்படுற ஒரு மரம்னா எங்கள் நம்ம கேம்பஸ்குள்ளே என்னதுன்னா மூங்கில் தான். வெட்ட என்ன செய்யுது, வளருது. மூங்கிலுடைய ஆக்சிஜன் செமையான ஆக்சிஜன். மூங்கில் தர்ற ஒரு ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன். சபைக்குள்ளே வந்தாலே ஆவிக்குரிய ஆக்சிஜன் உங்களுக்கு கொடுக்கணும். என்னது, சர்றத்துக்கான நல்ல ஆக்சிஜன் கொடுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சில இடங்கள்லாம் பாருங்கள், என்னது உள்ளேயே ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்காங்க, ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்காங்க, அலோவேரா வச்சுருக்காங்க. உங்கள் வீடுகள்லாம் பார்த்து அலோவேரா பிளான்ட் வச்சுருப்பாங்க வாசலில். நீங்கள் இதுக்கு சாஸ்திரம் நினைக்கிங்க, இல்லை. ஒருத்தர் களைப்பாக வர்ற இடத்துல மூச்சு எப்படி இழுத்து விடுவார். அப்படி தானே, வேகமாக ஒரு இடத்துல நடந்து வர்றீங்க, இன்னும் வீட்டு முன்னாடி கதவை தட்டுறீங்க டக்குன்னு. அப்போ உங்கள் மூச்சு மேல் மூச்சு, அவங்கள்ட்ட போய் ஏதாவது விஷயமா பேச போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. தருவாங்களா, கடன் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தருவாங்களா தரமாட்டாங்களாங்கிறதே இன்னும் கொஞ்சம் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஆக்சிஜனை நீங்கள் உள்ள இழுத்து வெளியே விடணுங்கிறதுக்காக தான் என்ன வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நிறைய வீடுகள் அதை வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு வருதுன்னு பார்க்க. நல்லா கவனிங்க, உங்கள் லைஃப்பை ஒரு ஆர்கனைஸ்டாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்ம அப்படி தான் காட்டு ஒளிவ மரமாக தான் நம்ம இருந்தோம், அல்ல நல்ல ஒளிவ மரத்தோடு ஒட்டப்பட்டோம். ஸோ நம்முடைய தன்மையெல்லாம் மாறணும். இந்த கிறிஸ்துவின் வசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க உங்கள் தன்மைகள் மாறணும். முந்தி நனையாத பாவி இப்போ நனைஞ்ச பாவின்னு இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் கேரக்டர்லாம் முந்தி பயங்கரமாக கோவம் வர்ற நிலைகள் மாறி ஒரு சேஞ்ச் வரும். பாஸ்டர்லாம் பயங்கரமாக கோவப்படுவாங்க, இட்டுத்தெல்லாம் அடித்து சதெல்லாம் பிஞ்சு வந்த ஆட்கள் உண்டு. அவ்வளோ கோவம், பெரிய ஸ்டேப்பிளத்துக்கு அடிச்சாங்க ஒருத்தரை, சதை பிஞ்சு. அவங்க தூங்குற நேரத்தில் யாருமே எழுப்பக்கூடாது. எழுப்புனாங்க டம்மான்னு அடிச்சிடுவாங்க. அதில் மூத்தாக்கள் நல்லா கொட்டெல்லாம் வாங்கியிருக்கான் சொல்லிடுவாங்க, யார் டிஸ்டர்ப் பண்ண டம்முன்னு அடிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க பரிசுத்தர் கிறிஸ்துக்குள்ளே வளரவில்லை. ரூமை எத்தனை தடவை டங்குன்னு திறந்து போட்டாலும் அதுக்கு பிறகு என்ன மாதிரி ரொம்பவே சாதுவாக மாறிட்டாங்க. உங்களுக்கு ஆச்சு. நானே எங்கள் அப்பா கேரக்டரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை தருகிறவர். நீங்கள் பக்கத்தில் கை பிடிச்சா, நீங்கள் ஒரு தோட்டம், நீங்கள் காடு கிடையாது, நீங்கள் தோட்டம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும், வற்றாத நீருற்றை போல தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். நீ செய்வது எல்லாம், சொல்லுங்க அல்லேலூயா. அதான் லீவ் கிடச்சோன்னே எல்லாம் ஓடுறாங்க. என்ன அந்த பிருந்தாவன் கார்டன், மைசூர் பிருந்தாவன் கார்டனா, அப்புறம் பெங்களூரில் லால்பாக்னு ஒன்று இருக்குது, எல்லாம் போவாங்க. அது இப்போ வேறு மாதிரி இருக்குது. அது அடுத்த விஷயம். அங்கே போனீங்கன்னா செடியெல்லாம், கொடைக்கானலில் திடீர்னு ஃப்ளவர் கண்காட்சின்னு போட்டுப்பாங்க. நான் ஒரு தடவை போய் பார்க்கணுன்னு வச்சுருக்கேன். என்னது, எல்லோரும் போய் பார்ப்பாங்க. அழகாச்சு. அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. தோட்டங்கிற பெரிய ஒரு வீட்டுக்கு முன்னால் என்ன வீட்டு தோட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்புறம் என்னது, மாடி தோட்டம்னு வச்சுருக்குறாங்க.
அடிக்கடி எங்கள் டிசைனர் வீட்டில் உட்காந்து இது கொடுப்பாரு, கீரை நிறைய கொடுப்பாரு. என்ன சொல்லுவார், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மாடி தோட்டத்தில் போட்டிருக்குது, பொன்னாங்கண்ணி கொடுத்துருக்காரு, வல்லாரா கொடுத்துருக்காரு, அலசி கொடுத்துருக்காரு. எங்கே எல்லாமே மாடியில் நடக்கிற விஷயம். தோட்டம் உங்கள் லைஃப்பை நல்ல ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றும், கலர்ஃபுல்லாக கத்தர் மாற்று. ஒரு தோரணம், அதான் சொன்னேன், உங்கள் லைஃப்பை ஒரு தோரணமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த தோரணம் தான் அல்லது உள்ளே நடக்கிற ஈவெண்ட்டுக்கே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது, நல்ல ஒரு இம்பேக்டை கொடுக்கு. உள்ளே வரும்பொழுது அது சோத்தன் சில நேரங்கள் இப்போல்லாம் டக்கடா அடிச்சுட்டு கிடக்கான கல்யாண வீடுகள் போகிற நேரத்தில் தாண்டதே கஷ்டமாக இருக்குது நமக்கு. இப்போ எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களையும் கூட 4 பேர் சட்டை இல்லாமல் ஒரு வேஷ்டியை கட்டி மடித்து கட்டி கொஞ்சம் லேசாக போதையை போட்டு நீங்கள் புக் பண்ண ஆள் நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டான். கட்ட 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 அட்டிக்க எங்கே உங்களை 4 பேர் தண்ணியை போட்டு ஆட எப்படா அந்த கண்டத்தை தாண்டலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க. நிறைய இடங்கள் அந்த ஆவி அந்த வந்து உலக ஆவி உள்ளே வந்துட்டு பாருங்க, கட 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 கடன்னு அடிக்கிற ஆவி. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என்ன நீங்களும் உங்கள் வீட்டு கல்யாணத்தில் என்னது என்ன சண்டா மேளத்தை போடலான்னு நினைச்சிங்களா? என்னது சண்டா மேளம் சில நேரத்தில் மேலே கொண்டு விட்டுறாங்க. பாஸ்டர் ஜோமன்ட்டு போங்கங்கிறாங்க. நான் எங்கே ஜோமனி, உங்களுக்கு நான் நல்லா பேசினாலே சில நேரம் புரியாது, அவ்வளோ வேகமாக இருக்கும். இதில் வேறு நீங்கள் அதில் வேறு ஜோமனை சொல்கிறீங்க என்னன்னு நான் சொல்லி பிறகு நாளைக்கு நீங்கள் வீட்டு காட்டா காட்டா காட்டான்னு அடிக்க நான் ஜோமனை. அப்புறம் உங்கள் மேலெலாம் எச்செல்லாம் தெளிச்சு ஏசுவி நாமத்தில் இருக்கிற நேரத்தில் பாடி. நல்லா கவனிங்க தேவச்சனங்களை, உங்களை எப்படி கத்தர் மாற்றுறாரு. நீர் பாய்ச்சலான தோரணமாகும் உள்ள வரும். சில இடங்கள்லாம் பார்க்கும்பொழுது அந்த சில ரீசெண்டாலாம் கல்யாணத்துக்கு போயிருந்தோம், ரொம்ப பார்க்கும்பொழுது ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். பார்க்கிங் மட்டும் அவங்க 2 லட்சம் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு அந்த கல்யாண மண்டபத்தின் வாடகை 14 லட்சம். ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். எத்தனை 14 லட்சம் அப்படி இருந்தது அந்த இடம். 14 லட்சம் 2 நாள் புக் பண்ணியிருந்தாங்க. அப்போ புக் பண்ணுறதுக்கு எத்தனை ஆச்சு? 2 டேஸ் ஈவெண்ட் எத்தனை? 28 லட்சம் மண்டபத்துக்கு மட்டும். பார்க்கிங்கு 2 லட்சம், மொத்தம் 30 லட்சம். எங்கே அதுக்கேற்ற மாதிரி இடம் இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக அழகா. அப்போ உங்கள் லைஃப்பை அவ்வளோ காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், இந்த பரிசுத்தாவியானவர்ல நீங்கள் ஊறிட்டீங்கனாலே உங்கள் லைஃபே ஒரு தோரணமாக மாறிடும். சொல்லுங்கள் அல்லேலூயா, சொல்லுங்கள் அல்லேலூயா. தோரணம் உங்கள்கிட்ட வந்து பேசும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நிம்மதியை, ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை அவர் பெற்றுக்கொள்வார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஒரு டிசிப்ளின் வரும் பாருங்க உங்கள் லைஃப்பில். நீங்களே ஒரு பொருளை எடுத்த இடத்துல வச்சிங்கனாலே ரொம்ப சந்தோஷமாக பாருங்கள். அல்ல நான் பொதுவாக எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷினில் துணியை நான் தான் போடுவேன், மடித்து வைக்கிற வரைக்கும் நான் தான் பண்ணுவேன். எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, ஒன் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கரெக்டாக செயின் முடிக்கணும். இந்த ஒருத்தர் போடுறது ஒருத்தர் எடுக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் துணியை போட்டால் என்ன செய்யணும், காய போடுறது நான் தான் போடுவேன், அப்புறம் என்னது எடுத்து போடுறது நான் போடுவேன். உடனே மடித்து வச்சோடனே வர்ற சந்தோஷத்தை பாருங்கள். நிறைய நேரத்தில் நமக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா துணி காய போட்டு நிறைய வீடுகளை போய் பார்க்கும்பொழுது பரிதாப நிலை, பாஸ்டர் கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா துணி குமிஞ்சு கிடக்கும், பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி. ஆனால் கொஞ்சம் நேரம் எஃபர்ட் எடுத்து டக்குன்னு மடித்து பாருங்கள் பார்ப்போம், குமிஞ்சு இருக்கிற இடம்லாம் நீங்கி ரொம்ப பார்க்குறதுக்கு எவ்வளோ நன்மை. நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படா பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் எனக்கு. துணியை மடித்து நான் வச்சேன்னா ஃபாஸ்ட்டாக அந்த முடித்தோடனே காய எடுத்தோடனே டகால்னு மடித்து கிடிச்சு தூக்கி வச்சிட்டேன்னு வைங்களேன், ஏதோ நான் பெரிய அவார்ட் வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரூபாருங்க. அப்போ உங்கள் லைஃப் ஆர்கனைஸ்டாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி யோசித்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆர்கனைஸ்ட் இல்லாமல் நான் இருக்கிறேன்ப்பா, தோரணம் இல்லாமல் பார்க்குறதுக்கு அலங்கோலமாக இருக்கப்பா, வெள்ளடிக்கப்பட்ட கலரை போல் இருக்கேன்ப்பா. இல்லை வெளியே பார்த்தா நல்லா என்னது டிப் டாப்பாக இருக்கேன், உள்ளே போய் பார்த்தா டாப்பெல்லாம் பிஞ்சு போன லெவலில் தான் இருக்கப்பா. என் வாழ்க்கையை அழகாக மாற்றுங்க, தோரணமாக மாற்றுங்க சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் நல்சோத்திரம் நித்தம் நடத்துகிறார். முதலாவதாக தொடர்ச்சியான வழி நடத்தல், 2வது தொய்வில்லாத வழி நடத்துதல், 3வதாக தோரணமாக மாற்றி வழி நடத்துகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் தீரட்சியை தருவா. சொல்லுங்க,
கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி போரை கைவிட மாட்டார். சொல்லுங்க, துதி போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை நீக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி, நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீப சொல்லை நடு நின்று நீக்கி, கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே தொடர்ந்து தொடர்ந்து மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் தீரட்சியை தருவார். சொல்லுங்க, கத்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி. தொடர்ந்து தொடர்ந்து துதி செய், உன் மீட்பர் உயிரோடு இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, தொடர்ந்து துதி செய், உன் மீட்பர் உயிரோடு இருக்கு. துதி போரை கைவிட மாட்டார், துதி போரை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் சொல்லி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அதுக்காக கர்த்தரை பல இடங்களிலிருந்து பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறீங்க. உங்களை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயம் நீங்கள் உருவாக்கப்படுகிறீங்க. அதுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நேரடியாக வந்து கர்த்தரை ஆராதிக்க முடிஞ்சவங்க வாங்க, இல்லைன்னா எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ், வாலிபருக்கான ப்ரோக்ராம், யூத் என்ரிச்மெண்ட் சர்வீஸ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இன்னொரு எங்களுடைய யூடியூப் சேனலில் பிளஸ் சர்வீஸ், பில்பிக்கல் லைஃப் எக்ஸல் ஸ்டூடெண்ட் சர்வீஸ், சிறுவர்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.